அகமதாபாத் விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழந்தார் என்று ANI செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த செய்தியினை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழந்தார் என்று ANI செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த செய்தியினை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரம். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட அந்த விமானத்துல குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரும் அதில் ஒரு பயணியாக சென்றார் என்று தகவல் தொடர்ந்து வெளியாகி இருந்த நிலையில் அவருடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் தெரிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது ANI செய்தி நிறுவனம் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இவர் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலை ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. 69 வயதான விஜய் ரூபானி 2016 2021 ஆண்டு வரை இவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இவர் இருந்தார். ராஜ்கோட் மேற்கு பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இவர் இதற்கு முன்பு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவருடைய ஆட்சி காலத்துல இவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். 2014 2016 வரை இவர் அந்த மாநில அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இவர் இதற்கு இருந்து வந்திருக்கிறார். ராஜ்யசபா உறுப்பினராக 2006 முதல் 12 வரை அவர் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 2016 2021 வரை இவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக அவர் இருந்து வந்திருக்கிறார். லண்டனில் தன்னுடைய மகள் வீட்டிற்கு செல்வதற்காக ஒரு புறப்பட்டதாகவும் அப்பொழுதுதான் இருக்கை எண் 12வது இருக்கையில அந்த பிசினஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஒரு 12வது இருக்கையில் அவர் அமர்ந்திருந்தார் என்று அதில் அந்த பயணிகளுக்கான அந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நிலை என்ன, அதாவது இந்த விமானத்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அகமதாபாத் காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் பலரது சடலங்கள் அடையாளம் தெரியாத நிலையில் உருகுலைந்து கருகிய நிலையில் மீட்கப்பட்டது. இந்த விமானம் விழுந்த வேகத்துல விபத்துக்குள்ளாகி அது வெடித்து சிதறியது காரணமாக அதில் இருந்த பயணிகள் அனைவருமே உடல் கருகிய நிலையில பலரது உடல் பாகங்கள் ஆங்காங்கே சிதைந்துதான் காணப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் அந்த சடலங்களை அடையாளம் காண்பதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. ஒவ்வொரு சடலத்தையும் பல இடங்கள்ல தலையிலே இல்லாத சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சடலங்கள் முழு உருவமாக மீட்கப்பட்டாலும் கூட கருகியதன் காரணமாக உடல் கருகியதன் காரணமாக அடையாளம் காணக்கூடிய முடியாத நிலைதான். எனவே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக DNA மூலமாகத்தான் அதை யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அடையாளம் காண முடியும். இந்த நிலையில் தான் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் அந்த விமானத்தில் பயணித்தார் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில அவருடைய நிலை என்ன என்பது தெரியாமல் இருந்தது. தற்பொழுது அதை அவருடைய நிலை குறித்து இந்த மீட்கப்பட்ட சடலங்களின் அடிப்படையில உறுதி செய்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற விவரத்தை ANI செய்தி நிறுவனம் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இவர் 2016 21 வரை இந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பிறகு 2014-16 2 ஆண்டுகள் அவர் மாநிலத்தினுடைய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். கட்சியில பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் அவர் வகித்திருக்கிறார். குஜராத்தில் அவர் தற்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் மூத்த தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சர் என்பதை தாண்டி கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பில் மூத்த தலைவராகவும் அவர் இருக்கக்கூடிய நிலையில அவர் உயிரிழந்திருப்பதை அவர் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதை பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ANI செய்தி நிறுவனம் அதை அதிகாரப்பூர்வமாக அவற்றை அறிவித்திருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற இந்த ஏர் இந்தியா விமானத்துல பிசினஸ் கிளாஸ் பகுதியில 12வது இருக்கையில் இவர் அமர்ந்திருக்கிறார். அந்த இருக்கைக்கு அருகில் தான் இந்த உயிர் பிழைத்த இளைஞர் ஒருவரும் அமர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த விமானம் கீழே இறங்கும் பொழுது, அதாவது மேலெழுப்ப முடியாமல் கீழே இறங்கும் போது அவர் இந்த அவசர வழி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அவர் கீழே குதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு அருகில் தான் விஜய் ரூபானியும் இருந்ததாகவும் அவருடைய இருக்கையும் இருந்ததாகவும் அங்குதான் அமர்ந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவருடைய நிலை என்ன என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருந்தது. அது குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. கைப்பற்றப்பட்ட சடலங்களில் விஜய் ரூபானியினுடைய அடையாளம்
எதுவும் இருக்கிறதா என்பதை எல்லாம் தொடர்ந்து ஆய்வுக்குட்படுத்தியிருந்தார்கள். மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட சடலங்களில் அவற்றை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். குடும்பத்தினர் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக எதுவும் அடையாளம் கண்டு அதற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கலாம். இன்னும் குஜராத் மாநில அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவர்கள் வெளியிடாத நிலையில தொடர்ந்து தற்பொழுது இந்த ANI செய்தி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்.